ரகசியமான முட்டையும். இந்த முட்டை யாருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, அதனால நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சொல்லுங்க சிங்கராஜா, நாம என்ன பண்ணணும்? இந்த முட்டையை ஒரு ராத்திரி ஒருத்தர் வீட்டில் நாம வைக்கலாம். இதை நீங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முட்டை உடைச்சு உள்ள இருந்து குஞ்சு வரும்போது இந்த முட்டை யாரோடதுன்னு நமக்கு தெரிய வரும். ப்ளூ லேண்ட் காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளும் காலு நரிய நினைச்சு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது அடிக்கடி எல்லாருடைய சாப்பாடை திருடும். அப்புறம் ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்களை போட்டு கொடுத்து விலங்குகளுக்கு நடுவுல சண்டைய மூட்டி விட்டுரும். அது பண்ற இந்த குறும்புத்தனம் எல்லாத்தையுமே பார்த்து சிங்கராஜா அத சபைக்கு வர சொன்னாரு. காலு நரி, இந்த மாசம் 100க்கும் அதிகமான புகார் உன் மேல வந்திருக்கு. ஆமா சிங்கராஜா, ஒண்ணு இந்த நரி இருக்கணும், இல்லைன்னா நாங்க இருக்கணும். காலு நரி, உன்னை அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த காட்டை விட்டு தள்ளி வைக்கிறேன். அதை கேட்டு நரி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. சாயந்தர நேரம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த நரி காட்டை விட்டு போயிடுச்சு. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில விலங்குகள் எல்லாருமே பூந்தோட்டத்துல சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. மிங்கு கொக்கும் டீனு பறவையும் தினமும் 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு புதருக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. அட, அது என்னது? வா போய் பார்க்கலாம். அதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே நடந்து அந்த பெரிய பொருட்கிட்ட போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய முட்டைங்கிறது. ஐயோ கடவுளே, இவ்வளோ பெரிய முட்டை! இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்பவே நான் சிங்கராஜாவை கூப்பிடுறேன். மோண்டு குரங்கு உடனே போய் சிங்கராஜாவை அங்க கூட்டிக்கிட்டு வந்துச்சு. இந்த முட்டை யாருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, அதனால நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சொல்லுங்க சிங்கராஜா, நாம என்ன பண்ணணும்? இந்த முட்டையை ஒரு ராத்திரி ஒருத்தர் வீட்டில் நாம வைக்கலாம். இதை நீங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முட்டை உடைச்சு உள்ள இருந்து குஞ்சு வரும்போது இந்த முட்டை யாரோடதுன்னு நமக்கு தெரிய வரும். சரிங்க சிங்கராஜா. சிங்கராஜா மோண்டு குரங்கு கிட்ட சொல்லி அந்த முட்டைய கரடியோட வீட்டுல கொண்டு போய் வைக்க சொல்லுச்சு. அந்த நேரம் கரடி நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ ருசியான மாமிசம், ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி சொல்லி கரடி நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில அது எழுந்திருச்சப்போ அது சாப்பிடி மிச்சம் வச்சிருந்த மாமிசத்தை காணும். அது ஆச்சரியப்பட்டுச்சு. அடடா, என்ன ஆச்சு? என்னோட கறி எங்க போச்சு? அப்பதான் மோண்டு குரங்கு அங்க வந்துச்சு. பாலு, இந்த ராத்திரி உன்கிட்ட தான் முட்டை இருந்துச்சு. முட்டைக்கு ஒன்றும் ஆகலை இல்ல? முட்டையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னோட சாப்பாடு காணாம போயிடுச்சு. அட, நீயே சாப்பிட்ருப்ப. நல்லா பாரு, சாப்பாடு எப்படி காணாம போக முடியும்? அப்படி சொல்லி மோண்டு குரங்கு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு சிங்கராஜா கிட்ட போச்சு. இன்னைக்கு ராத்திரி முயல் கிட்ட முட்டை இருக்கட்டுமா? நீங்க சொன்ன மாதிரியே ஆகட்டும் ராஜா. மோண்டு குரங்கு அந்த முட்டைய முயல் வீட்டுக்கு கொண்டு போச்சு. முயல் அன்னைக்கு சாப்பிட்றதுக்காக நிறைய கேரட்டை கொண்டு வந்து வச்சிருந்தது. அதுல 3 கேரட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் அதை படுத்து தூங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில மோண்டு குரங்கு அதோட வீட்டுக்கு போச்சு. அப்ப முயல் நல்ல தூக்கத்துல இருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே முட்டை ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. முயலே, எந்திரி. இப்ப வரைக்கும் தூங்குறியா? எந்திரிச்சு பாரு, விஞ்சிருச்சு. முயல் எழுந்துச்சது. அப்ப மோண்டு குரங்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, மோண்டு குரங்கு, காலங்காத்தால உனது என்ன? நான் என்ன பண்றது? இந்த முட்டையை தூக்கிட்டு நான் அழிஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த காலங்காத்தால எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கணும். அப்படி சொல்லி மோண்டு அந்த முட்டைய தூக்குச்சு. அப்போ முயல் புலம்ப ஆரம்பிச்சது. அட, என்னோட கேரட் எங்க போச்சு? உன்னோட கேரட்டை நீ மெதுவா தேடிக்கிட்டே இரு, சரியா? நான் வரேன். மோண்டு குரங்கு மறுபடியும் அந்த முட்டைய தூக்கிக்கிட்டு சிங்கராஜா கிட்ட போச்சு.
இந்த தடவை முட்டைய பகீராவோட குகையில வச்சாங்க. அன்னைக்கும் காலையில நேரம் பகீராவோட உணவு அங்க இருக்கல. இனி சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாருமே சிங்கராஜா கிட்ட சொன்னாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? யார் வீட்ல இந்த முட்டை இருந்துச்சோ அவங்க வீட்ல திருட்டு போய்கிட்டே இருக்கா? ஆமாம் சிங்கராஜா, அப்படிதான் நடக்குது. அப்படின்னா இந்த முட்டை பத்தி இன்னைக்கு ராத்திரி எல்லாமே தெரியும். இதை இங்கேயே விட்டுருங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த முட்டை என் குகையில இருக்கும். ராத்திரி முழுக்க நான் இதை காவல் காக்குறேன். அப்ப எனக்கு தெரிய வரும். அப்படி அவங்க எல்லாருமே அந்த முட்டைய சிங்கராஜோட குகைக்கு வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. ராத்திரி நேரம் மோட்டு குரங்கு வந்து அந்த முட்டைய சிங்கராஜோட குகைக்குள்ள கொண்டு போய் வச்சது. அப்ப சிங்கராஜோட குகையில யானை, ஓநாய், கரடியும் இருந்துச்சு. சிங்கராஜா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவங்க 3 பேரும் முட்டைய பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நடுராத்திரி நேரத்துல அவங்க 3 பேரும் பார்த்தாங்க, அந்த முட்டை மெதுவா அசைய ஆரம்பிச்சது. அட இங்க பாருங்க. அப்ப திடீர்னு ஏதோ பெட்டியோட மூடியை திறக்கிற மாதிரி அந்த முட்டை திறந்துச்சு. அதுக்குள்ள இருந்து ஒரு கொக்கு வெளியில வந்துச்சு. அட கொக்கு நீயா? அப்போ சிங்கராஜாவும் எழுந்திருச்சாரு. மிங்கு கொக்கு, என்ன இதெல்லாம்? சிங்கராஜா, நான் ஒன்றும் உழைக்காம சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சேன். அதனால இந்த முட்டைக்குள்ளேயே நான் இருந்தேன். ராத்திரி ஆனதும் வெளியே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உள்ளேயே போய் நான் தூங்கிடுவேன். ஆனால் இன்னைக்கு என்ன நீங்கள் காவல் காத்தீங்க. அதனால எல்லா உண்மையும் வெளியே வந்துடுச்சு. நீ பண்ணதுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். உன்னை 10 நாட்களுக்கு கூண்டுக்குள்ள நான் வைக்கிறேன். அதை கேட்டு கொக்கு ரொம்பவும் அமைதியாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில எல்லா விலங்குகளும் சிங்கராஜா பக்கத்துல வந்தாரு. அங்க ஒரு கூண்டு இருந்துச்சு. அந்த கூண்டுக்கு பக்கத்துல குரங்கு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. கொக்க கூண்டுக்குள்ள அடேங்க. அதுக்கு கொக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அத பார்த்து சிங்கராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. கொக்க கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சதுக்கு அப்புறமா எல்லா விலங்குகளும் அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நிமிஷம். எல்லாரும் நின்னு சிங்கராஜாவை திரும்பி பார்த்தாங்க. சிங்கராஜா கூண்டுக்கு பக்கத்துல மறுபடியும் வந்து இப்படி சொன்னாரு. டீனு, நீ சொன்ன ஓசியா சாப்பிட நினைச்சேன். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு. ஆனா நீ எப்பவுமே தனியா சாப்பிட மாட்டேல்ல. எப்பவுமே என்னோட நண்பன் டீனு கூட தானே சாப்பிடுவ. ஆமா ஆமா, நீ டீனு கூட தானே எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டா இருப்ப. கொக்கு சொல்லு, டீனு எங்க இருக்கா? இந்த முட்டைக்குள்ள டீனு எதுக்கு இல்ல? அத கேட்டு கொக்குக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. அது உண்மை என்ன அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சுது. ஒரு நாள் உங்கள் குகைக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு பெரிய முட்டையிலேருந்து எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாரும் போயிட்டாங்க போல. முட்டையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் சரியான நேரம். அப்போது முட்டையோட மூடி ஓப்பன் ஆச்சு. நரி அதுக்கு உள்ளே இருந்து வெளியே வந்துச்சு. என்னை பார்த்து அவன் பயந்துட்டான். அட கொக்கு, நான் தான். நான் டீனுவை தேடிக்கிட்டே இங்கே வரைக்கும் வந்தேன். ஆனால் நீ எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இரு, நீ யாருன்னு காட்ட முழுச நான் சொல்ல போகிறேன். சரி சரி சொல்லு. அப்படி சொன்னா டீனுவை பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் டீனுவை அடைச்சி வச்சிருக்கேன். உனக்கு டீனு வேணும்னா நான் என்ன சொல்றேனோ அப்படி பண்ணு. அது பிளாக்மெயில் பண்ணதுனால தான் நான் இந்த முட்டைக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் எல்லா பழியும் நான் ஏற்றுக்கிட்டேன். அப்போ டீனு பறவை அங்க வந்துச்சு. சிங்கராஜா, கொக்க நீங்க எதுக்காக அடிச்சு வச்சிருக்கீங்க? அட டீனு நீயா? ஆமா மிங்கு, நேத்து நான் என்னுடைய இன்னொரு தோழிய பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப நீ தூங்கிக்கிட்டு இருந்த. அதனால உன்னை எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நானே என் தோழிய பார்க்க போயிருந்தேன். அப்படின்னா அந்த நரி என்கிட்ட பொய் சொல்லி தான் நான் மாட்ட வச்சிருச்சா? சரி, நாம எல்லாருமே அவனை ஏதாச்சும் பண்ணணும். சாயந்தர நேரம் கொக்கு கூண்டுல தனியா இருந்துச்சு. அந்த நேரம் அங்க நரி வந்துச்சு. ஓஹோ கொக்கு, எப்படி உள்ள எல்லாம் நல்லா தான் இருக்கேன். நரியே, சீக்கிரமா டீனுவை இங்கே கூட்டிக்கிட்டு வா. அவ்வளோ சீக்கிரம் கூட்டின்னு வந்துடுவானே. ஏய் நரி, என்ன சொன்ன நீ? சிங்கராஜா. சிங்கராஜாவோட குரலை கேட்டு நரி திரும்ப பார்த்துச்சு.
அப்போ அங்க எல்லா விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப கோவமா நிறைய முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ பண்ண தப்ப கொக்கு மேல போறதுக்கு முயற்சி பண்ண இல்ல, இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மோண்டு குரங்கு. மோண்டு குரங்கு கொக்க கூண்டு விட்டு வெளியில கூப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருச்சு. இல்லை ஷேர்கான், நீங்கள் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உனக்காக இந்த இடம் ரொம்ப நல்லது. என்ன நிறைய உள்ளையெல்லாம் எப்படி இருக்கு? அதை கேட்டு நரி வெக்கப்பட்டு தலை குனிச்சு நின்னுச்சு. அதை பார்த்து எல்லா விலங்குகளும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க.